6வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம், திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில திருமணம் நடக்கவில்லையே, எனக்கு வேலை கிடைக்கவில்லையே, எனக்கு ஒரு நல்ல தொழில் நான் ஆரம்பிக்க முடியவில்லையே, எனக்கு நீதி கிடைக்கவில்லையே, என்னுடைய வழக்கிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையே, என் சரீரத்திலே எனக்கு சுகம் இல்லையே, கடன் பிரச்சனையினால் நான் ரொம்ப அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன், பலவித போராட்டத்திலே நான் சிக்கப்பட்டு வெளியிலே வர முடியாதபடி நான் தவித்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கல, எல்லாமே எதிர்மறையாகவே நடந்து கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்வது? எனக்கு ஏதாவது ஒரு வழி உண்டா? ஆண்டவரை நான் தேடுகிறேன், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா அப்படி என்று சொல்லி நீங்கள் புலம்பி போய் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறது, திடமனதாயிருங்கள், உங்களுக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும், நான் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உடைய மனசுல சில நேரங்களில் அங்கலாய்ப்பு வரலாம், கவலைகள் வரலாம், புலம்பல்கள் வரலாம், ஆனாலும் நீங்கள் திடமனதாயிருங்கள், நிச்சயமாய் உங்களுக்கு வேலை கிடைக்கும். கர்த்தர் உங்களுக்கு நல்ல இடத்துல ஒரு வேலையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், அதுல நீங்க உட்காருவீங்க, நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய அலைச்சல்களை கர்த்தர் பார்க்கிறார், உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். வேலை இல்லாதனால நீங்க படுகிற கஷ்டம், நெருக்கம், இடையூறுகள், அவமானங்கள், தலைகுனிவுகளை கர்த்தர் பார்க்கிறார். நிச்சயமாய் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரெல்லாம் வேலை வாய்ப்புக்காக செபித்து கொண்டிருக்கிறீர்களோ அல்லது வேலையை இழந்து போய் நிற்கிறீர்களோ, நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு வேலை தருவார், நிச்சயமா உங்களுக்கு வேலை கிடைக்கும். திருமணத்துக்காய் காத்திருக்கிற தேவ பிள்ளையே, வாழ்க்கையில திருமணம் இன்னும் நடக்கவில்லையே, வயதாகிட்டே இருக்குது, நான் என்ன செய்வது? எல்லாம் கைகூடி வர்ற மாதிரி தெரியும், ஆனா ஏதோ ஒரு காரியத்துல தடை வந்து விடுகிறது, எதுவுமே எனக்கு நடக்கலையே, எவ்வளோ வார்த்தைகளை நான் கேட்கிறேன், ஏன் எனக்கு நடக்கல? நிச்சயமாய் உங்களுக்கு திருமணம் நடக்கும். யாரெல்லாம் நீங்கள் திருமணத்துக்காய் காத்திருக்கிறீர்களோ, கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். திருமணம் நடக்கும், கர்த்தர் அற்புதம் செய்வார். குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தருவார். உங்க கர்ப்பத்துல ஒரு குழந்தை பிறக்கும், ஆண்டவர் அற்புதம் செய்வார். அநேக தூசணங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம். இன்னும் அநேக காரியத்துல எனக்கு அது நடக்கல, இது நடக்கல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு திடமனதா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் சொல்லப்பட்ட பிரகாரமாக உங்க வாழ்க்கையிலே நடக்கும்படி செய்வார். எதிர்மறையாய் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாய் மாறப்போகிறது, நல்ல காரியங்கள் கைகூடி வரப்போகிறது, கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் என் வாழ்க்கையில நல்ல காரியம் நடக்கலையே என்று சொல்லி சோர்ந்து போய் அழுகையோடு, ஆண்டவரே மனமடிவோடு, வருத்தத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல காரியங்கள் நடக்கும்படி வாசல்களை திறக்க போவதற்காய் ஸ்தோத்திரம், தடைகளை மாற்றப் போவதற்காய் ஸ்தோத்திரம், அற்புதம் செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல காரியங்கள் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.